வள்ளிமலை வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து பொன்னை செல்லும் சாலையில் 19 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது வள்ளிமலை முருகன் கோயில். கந்த புராணத்தில் உள்ள வள்ளி திருமணம் கதைப்படி வேடர் குலத்தலைவன் நம்பிராஜனின் மகளாக வள்ளி பிறந்து வந்ததாகவும், வள்ளியை மணமுடிக்க வந்த வேலன் வேடனாக வேங்கை மதமாக அவதாரம் கொண்டு சோதிக்க வந்தார் எனவும் கூறப்படுகிறது. அதற்கு வள்ளிதான் முருகனை தவிர வேறு ஒருவரை மணமுடிக்க மாட்டேன் என கூறினான். அதன் பின்னரும் முருகனும் அருள் புரிந்து ஒப்புக்கொள்ள வள்ளி முருகன் திருமணம் நடந்தது. வள்ளியுடன் திருவடி பதித்து திருவிளையாடல் புரிந்த இந்த தலம் வள்ளி மலை என்று அழைக்கப்படுகிறது. வள்ளிமலை 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. கோயில் நுழைவு வாயிலின் வலதுபுறம் வரசித்தி விநாயகர் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அங்கிருந்து கல்லாலான படிக்கட்டு பாதையில் நடந்தால் எதிரே கிழக்கு நோக்கி சண்முகர் சன்னதி உள்ளது. இதற்கு மேற்கு பகுதியில் சரவண பொய்கை வள்ளியம்மை சன்னதி. அங்கிருந்து 444 படிக்கட்டுகள் ஏறினால் மலை மீது ஒரே பாதையில் கொடை பெற்ற குகை கோயில் அமைந்துள்ளது. இங்கு எழுந்ததில் இருக்கும் உற்சவர் பெயர் சுப்பிரமணிய சுவாமி, இறைவி பெயர் வள்ளியம்மை. இங்கு சூரியன் காணாத சுனைகள், கணேசகிரி, வள்ளி கோயில், சரவண பொய்கை, 8 கால் மண்டபம், சமணர் குகை, மான் கருவுற்ற ஓடை ஆகியவையும் இங்கு அமைந்துள்ளது. சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, தெப்பல் திருவிழா, நவராத்திரி, கந்த சஷ்டி, லட்சார்ச்சனை, கார்த்திகை தீபம், தைப்பூசம், மாசி மகம், பிரம்மோற்சவம், தேர் திருவிழா, பங்குனி மாதம் படிவிழா ஆகிய விழாக்களும் மாசி மகத்துக்கு முன்பாக பிரம்மோற்சவம் நடக்கும். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பரணி காவடியும் காலையில் 7 முதல் இரவு வரை காவடி சாத்துப்படியும் நடக்கிறது.